நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன்ல லைன் கிடைச்சதா இல்லையா? வீட்டு நம்பர் ரொம்ப நேரமா பிஸியா இருக்க. ஐயோ, போன் ஆஃப் ஆயிடுச்சே. இந்த போன் ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்றதுங்க? டிவில நியூஸ் பார்த்தாங்கன்னா ஒரு நிமிஷத்துல இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்க. வீட்ல எல்லாரும் கண்டிப்பா நம்மளை பத்தி கவலையா இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? நாம ஒன்று பண்ணுவோம் சந்தியா. இந்த டாக்ஸி ஸ்டாண்ட்ல ஃபோன் இருக்கும், வாங்க. சந்தியா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? கை கொடுங்க. இந்த பையன் வர வழியெல்லாம் அந்த பொண்ணை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். இங்க இருட்டா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டானா? சரியான வெக்கக்கட்ட ஜென்மம். இவனெல்லாம் சும்மா விடவே கூடாது. அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஏய், உன்னதான். நீ இந்த பக்கம் வா வா. அப்படி என்னப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்ணு தனியா இருக்கான்னு நினைச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? நட, முதல்ல என் கூட வா வா. அம்மா, கை விடுங்க. வயசு பொண்ணுங்க தனியா இருந்தா சும்மா இருக்க மாட்டீங்களே. இல்லம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல. உன்ன மாதிரி ஆளெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்களெல்லாம் சரி பண்ணணும்னா 4-5 அடி அடிச்சாதான் சரியாவீங்க. போச்சுடா. தப்பு பண்ணிட்டு மாட்டுறவங்க எல்லாம் இதத்தான் சொல்லுவாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அது நீ எதுக்கும் பயப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவன் எலும்ப முறிச்சு அப்படியே கையில கொடுப்பேன். என்னை பத்தி இவனுக்கு தெரியல. மரியாதையா என் கூட வந்துரு. வா. பாருங்கம்மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவங்க நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இவன் முகத்தை பார்த்தா ஏதோ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரி இருக்கான். ஆனா செய்யற வேலையெல்லாம் தப்பான வேலையா இருக்கு. பஸ் கிளம்புனதுல இருந்து இவன் உன்னதான் பாத்துட்டு இருந்தான். அப்படியே உன்னதான் முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருந்தான். இவன் உன்னை பாக்குறத நான் கவனிச்சுட்டே தான் வந்தேன். இவன் சரியான தப்பான ஆளா இருக்கான். என்னடா, பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்தா உடனே கைய பிடிச்சு இழுத்துருவீங்களோ? எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாவே இல்லையா? இவ கழுத்துல இருக்க தாலிய நீ பார்க்கவே இல்லையா? இவன் நெத்தில இருக்க குங்குமம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இவ இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு உனக்கு தெரியலையா? இன்னொருத்தன் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? அம்மா, வந்தல இருந்து நீங்க தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க தான் என் மனைவி. அப்ப நான் அவங்க புருஷன் தானே. கை விடுங்க. ஆஹா, என்ன பார்த்தா சின்ன குழந்தைய தெரியுதா? நீ சொன்னதும் நான் உண்மைன்னு நினைச்சிருவேனா? நான் என்ன சின்ன பிள்ளையா? நீ இவளோட புருஷனா இருந்தா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும். எதுக்காக பின்னாடி நின்ன? புருஷனா இருந்தா பொண்டாட்டி பக்கத்துல தைரியமா உட்கார்ந்து இருக்கணும். இங்க பாருங்கம்மா, நீங்க நான் சொல்றது நம்ப மாட்டீங்கல்ல. அப்ப அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. போங்க. தைரியமா சொல்லு, இவன் உன் புருஷன் இல்லன்னு.
அதுக்கப்புறம் நான் எப்படி புத்தி சொல்றேன்னு மட்டும் பாரு. இப்ப நீங்க சொன்னது உண்மைதான் ஆண்டி. புருஷனா இருந்தா பொண்டாட்டி பக்கத்துல உட்காராம எதுக்காக பின்னாடி போய் நிக்கணும்? ஐயோ சந்தியா, நீங்க என்ன புருஷன்றீங்களா இல்லன்றீங்களா? தெளிவா சொல்லுங்க சந்தியா, அடிச்சிட போறாங்க என்ன? நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லுங்க. அம்மா நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கை விடுங்க. வற்புறுத்தி இந்த பொண்ணை சரின்னு சொல்ல வைக்க போறியா? இல்ல ஒழுங்கா என் கூட வந்துரு. இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வான்னு சொல்லல, வா, மரியாதையா வா. ஐயோ கொஞ்சம் எல்லாரும் இங்க வாங்களேன். அண்ணா உங்களதான் வாங்க. என்ன விஷயமா? இங்க என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். என்ன கொடுமை இது? கல்யாணம் ஆன பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த பொண்ணை முறைச்சு பார்த்துட்டு இருக்கறான். பரவாயில்ல விடுங்கம்மா, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க இந்த பையனை கவனிச்சுக்கிறோம். என்னடா பொண்ணுங்களைய கிண்டல் பண்ற? உன்னையெல்லாம் எனக்குண்ணா, நாங்க உண்மையிலே புருஷன் பொண்டாட்டி தான். என்னம்மா என்ன சொல்ற நீ? ஆமா ஆண்டி, இவர் என்னோட புருஷன் தான். ஆனா அவருக்கு கொஞ்சம் கோவம் அதிகம். எப்பவுமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுவாரு. நாங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஆனா பஸ்ல தனித்தனியா உட்காந்துக்கிட்டோம். இப்போ நீங்களே சொல்லுங்க ஆண்டி, ஒரு தப்பும் பண்ணாம பொண்டாட்டிய திட்டினா அது தப்பு தானே? இப்பதான் எனக்கு என்ன விஷயம்னு புரியுது. சரிங்கண்ணே, நீங்க எல்லாம் போங்க. சரி சரி வாயா. என்னப்பா நீ இப்படி பண்ற? இவ்வளவு அழகான புத்திசாலியான பொண்டாட்டி கிடைச்சது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தாதான் பாசமும் அதிகமாகும். தேவையில்லாம எதுக்காக நீ கோவப்படுற? கோவத்தை விட உறவு தானே முக்கியம். நீங்க சொல்றது சரிதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே நான் கோவப்படவும் மாட்டேன், இவங்களை கோவப்பட விடவும் மாட்டேன். சரி சரி, நல்லா இருங்க. என்ன ரொம்ப பயந்துட்டீங்களா? ஏதோ பேய் உங்களை பார்த்த மாதிரி இப்படி பயந்து நிக்கிறீங்க. நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க சந்தியா. நீங்க சிரிச்ச இவ்வளவு அழகா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இந்த மாதிரில விளையாடுவீங்க கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்தியா. நிஜமாதான், உண்மையா ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். சத்தியமா வாயில ஒரு பல்லு இல்லாம தான் வீட்டுக்கு போப்போன்னு ரொம்ப பயந்துட்டேன். காப்பாத்திட்டீங்க. சொல்ல போனா நீங்களும் என்ன ரொம்ப பயன்படுத்திட்டீங்க. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டோம். சந்தியா, சரி வாங்க முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இதுல இருந்து அவங்க தப்பிச்சிருக்க முடியுமா? அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். சரோஜா வீட்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். எதுவுமே நடக்காது, நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. ஆமாக்கா, அந்த கடவுள் அருளால சூர்யாவும் சந்தியாவும் நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்க. அங்க பாருங்கக்கா,
சூர்யாவும் சந்தியாவும் வராங்க. சூர்யா, சந்தியா, உங்க 2 பேருக்கும் ஒண்ணு ஆகல. அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். உங்க 2 பேருக்கும் எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போயிருக்காங்க. சூர்யாண்ணா, எனக்கு நல்லா தெரியும் நீங்க அணியை விட்டுட்டு வர மாட்டீங்கன்னு தெரியும். தேங்க்யூ சூர்யாண்ணா. சூர்யா தம்பி, உங்க 2 பேரையும் நினைச்சு உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா ஒரே நாள்ல 2 கிலோ குறைஞ்சிட்டா. சரோஜா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வா, வந்து பாரு. உன் புள்ளையும் மருமகளும் வந்துட்டாங்க பாரு. சீக்கிரம் வா சரோஜா. என் புள்ள வந்துட்டான். கடவுளே உனக்கு ரொம்ப நன்றி. சவிதா, மீனாட்சி, கஸ்தூரி, என் புள்ள சூர்யா வந்துட்டான். என் மருமக சந்தியாவும் வந்துட்டான். என் புள்ள சூர்யா வந்துட்டான். என் மருமக சந்தியா வந்துட்டான். கண்ணா சூர்யா, கண்ணா சூர்யா, உனக்கு ஒண்ணும் ஆகலையப்பா. சந்தியா, அந்த கடவுளுக்கு இப்ப நான் கோடி கோடி நன்றி சொல்றேன். என் உயிரை போயிடுச்சு தெரியுமா? சந்தியா, உனக்கு ஒன்னும் ஆகல? நான் நல்லா இருக்கேன் அத்தை. அண்ணா, ஏன் நேத்து ஏதோ ஒரு போன் கூட பண்ணல? உங்களுக்கு தெரியுமா நாங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தோன்னு? அது வந்துமா, நம்ம வீட்டு நம்பருக்கு போட்டா கிடைக்கவே இல்லை. அப்புறம் எங்க கிட்ட இருந்த போனும் நேத்து ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, அம்மா ராத்திரியில இருந்து எதுவும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இனி வாழ்க்கையில எப்பவும் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு சில நேரத்துல அம்மாவோட கோவம் கூட நமக்கு நிறைய பலனை தருது. சூர்யா, அப்பா, கண்ணா சூர்யா,
உனக்கு ஒன்றும் ஆகலப்பா. நீ நல்லா இருக்கணும்மா. சந்தியா, நீ எப்படி இருக்கம்மா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா சரோஜா, அந்த கடவுள் தான் இவங்க 2 பேரையும் காப்பாத்திருக்காரு. அதனாலதான் இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து இவங்க 2 பேரும் சின்ன கீரல் கூட இல்லாம தப்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. அட, அம்மா இருந்த நிலைமையில ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வரணும்னு கூட ஞாபகம் இல்ல. இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அம்மா செருப்பு கூட போடாம வெளியில வந்துட்டாங்க. எனக்கும் புரியுது, புள்ளையும் மருமகளையும் பார்த்தோன்னே இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி, எல்லாரும் உள்ள வாங்க. கஸ்தூரி, போ, முதல்ல ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, உடனே எடுத்துட்டு வரேன். வாமா, வா, வாங்க. வாங்கண்ணா. கஸ்தூரி, சீக்கிரம் கொண்டு வா. வா, இந்தாங்கம்மா. கொடு. வாப்பா, உள்ள வாமா. வாமா சந்தியா, வா. வாப்பா, வாங்க, உட்காருப்பா. வாமா. அத்தை, முதல்ல நீங்க உட்காருங்க. வேண்டாம், நீ முதல்ல உட்காருமா. நீங்களும் உட்காருங்க. நான் என் புள்ள பக்கத்தில் உட்கார போறேன். அக்கா, நீங்களும் உட்காருங்க. சூரியையா, அத்தை, ராத்திரியில இருந்து நீங்க தண்ணி கூட குடிக்கலல்ல, முதல்ல நீங்க குடிங்க அத்தை.